ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் மீ ஆர்ஜே ரஸிஹா. இன்றைய காலையிலேயே ஒரு சிறப்பான ஒரு கான்வர்சேஷன் யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா, ஜீ கிளினிக் மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் விஸ்வநாதன், கைனகாலஜிஸ்ட். ஸோ அவங்க கூட தான் ஒரு கான்வர்சேஷன். என்னன்னா, எங்களுக்கு டாக்டர் சொன்னாங்க, "உங்களுக்கு ரமதான் சிறப்பா ஸ்டார்ட் அப் ஆயாச்சு. ஸோ அதுக்கான ஒரு சின்னதா ஒரு ஹிண்ட்ட குடுங்களேன்" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஷூர் சார் குடுத்துறலாம் அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட்ல உடனே ஸ்பார்க் ஆனது என்ன அப்படின்னா, மெடிடேஷன் அப்படிங்கிற வார்த்தைய சார் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிட்ட நான் அட்மையர் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, மெடிடேஷன் அப்படிங்கிறத அவங்க ஒரு டியூட்டியா அவங்க செய்றாங்க. ஓகே, இங்கேயும் ஒரு டியூட்டி தான். ஸோ எப்படி நான் அந்த டியூட்டிய நான் பிராக்டிஸ் பண்றதுக்கும், அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கும் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஸோ டியூட்டி அப்படிங்கிறத நான் பிரேயர் மூலமா செய்றேன். ஸோ அந்த மெடிடேஷன வந்து நான் பிரேயர் மூலமா ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் செய்யும்போது, நாம நாம முழுமையா நம்மள நாமளே உணர்ந்து இறைவன் கிட்ட நான் செஞ்ச தவறுகளையும், குற்றங்களையும் ஒத்துக்கிட்டு, இதுக்கான பாவ மன்னிப்ப கேட்டுக்கிட்டு, மேலும் இந்த இந்த தவறுகளையும் இந்த தெரிஞ்சோ தெரியாம செஞ்ச அந்த சின்ன சின்ன விஷயங்களையோ, இல்ல பெரிய பெரிய காயங்களையோ, தவறுகளையோ, இனி வரும் காலங்கள்ல நான் செய்யாம எப்படியெல்லாம் நான் தவிர்த்துக்கலாம். ஸோ இன்னி ஒரு காலங்கள்ல அடுத்த காலகட்டத்துக்கு நான் நகரப் போறேன் இல்லையா? ஸோ அந்த நேரங்கள எனக்கு நீ உன்னோட துணை கொண்டு என்னோட வாழ்க்கைய இன்னும் சிறப்பாக்கி தரணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு தடவை இல்ல, ஒரு நாளைக்கு 5 முறை அந்த சிறப்பா அந்த வேலைய நான் செஞ்சு முடிச்சு நான் வெளிய வர்றேன். ஸோ ஒரு தடவையும் அந்த பிரேயர முடிச்சு நான் வெளிய வரும்போதும், ஏதோ எனக்குள்ள ஒரு புது ஃபீல். அது வந்து இறைவன் வந்து நேரா நம்மகிட்ட பேசுறான் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஆனா இறைவன்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இல்லையா? அடுத்த வார்த்தை பேசும்போதோ, அடுத்த காலத்துல யாரு கூடவும் பழகும்போது, யாரு கூடயும் பேசும்போதோ, யாரையும் நோகடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட முதல் வார்த்தை. ஸோ அதையும் நான் எனக்கு அந்த வார்த்தைகள் வந்து நம்ம இறைவன்கிட்ட நாம் குடுத்த வார்த்தைகள் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அந்த வார்த்தைய அவனும் செயல்படுத்தி குடுத்துடுறான். அந்த நேரத்த சிறப்பா பயணிக்க வச்சுடுறான். அடுத்த பிரேயருக்கு நான் நுழைய போற அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல, அந்த நேரம் எனக்கு சிறப்பு அமைஞ்சிரும் தானே! அப்ப அந்த இறைவனுக்கு அந்த காரியத்த சிறப்பாக்கி குடுத்தியே, என்னோட வார்த்தைகள வந்து சரியாக்கி குடுத்தியே, அதுக்கான நன்றிகளையும் சொல்லி, மேலும் இன்னும் கொஞ்சமே நான் பியூர் ஆயிட்டேன். அதுக்கு அடுத்த நேரத்தையும் வந்து நான் சிறப்பாக்கி குடுக்கணுமே! அப்டிங்கிறதுக்கான அடுத்த அக்ரீமெண்ட்டையும் நான் அங்க போட்டுருவேன். ஒரு நாளைக்கு நான் 5 டைம்ஸ் இந்த விஷயத்த நான் செய்யும்போது, ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய மனசு வந்து பியூர் ஆயிடும். இதுதான் என்னுடைய மெடிடேஷன். அப்போ உன்னையே உன்னால புரிஞ்சு தவறுகளெல்லாம் உன்னோட குற்ற செயல்கள புரிஞ்சு பாவ மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப இன்னும் இஸ்லாமிய மதத்த வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமா, இன்னும் கொஞ்சம் ஆழமா குர்ஆன்ங்கிற ஒரு விஷயம் இருக்கே, அதையும் தெரிஞ்சுக்கிட்டியா? அதையும் புரிஞ்சுக்கிட்டியா? அதுல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீ நோட் பண்ணியிருக்கியா? ஆமா. அதுலயெல்லாம் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? இத்தன விஷயங்கள்லாம் உன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது. அது வந்து நம்ம வாழ்க்கையில ஒன்றிய ஒண்ணு. அதாவது தவறு செய்யாத மனுஷனும் கிடையாது. தவறுகள் இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த தவறுகள விட்டு விலகி இரு. அப்புறம் அதுவும் உனக்கு பழகி போயிரும். அப்படிங்கிற மாதிரி என்னென்ன நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை கெடுக்கிறதுக்கான தவறான விஷயங்கள் எதிர்கொள்ள நம்மள வந்து ஒட்டிக்கிற அட்ராக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்குதோ, அதாவது எப்படா இவன் வந்து சிக்குவான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விஷயங்கள் நம்ம லைஃப்ல நிறையவே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மள தவிர்த்து வச்சுக்கிறது அந்த குர்ஆனுடைய சிறப்ப இன்னும் சொல்லிக் குடுத்து இஸ்லாமிய மதம்னா என்ன அப்படிங்கிறத புரிய வச்சு, இன்னும் நம்மள சிறப்பான ஒரு நல்ல மனுஷனாக்குறதுக்கு வந்து துணை புரிகிறது வந்து இந்த ஒரு மாசம். ரொம்ப சிறப்பான ஒரு மாசம் தான் இது. இந்த புனித ரமலான் மாதத்தோட நாம குர்ஆனோட ஒன்றிணைஞ்சு அத முழுமையா படிச்சு, உணர்ந்து நம்மள முழுசா ஒரு நல்ல மனுஷனா மாத்தி குடுக்குறதுக்கு இந்த ஒரு மாதம் ரொம்பவே துணையா இருக்குது. நானும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என்று சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாவும், பெருமையாவும் இருக்குது. அற்புதமான வாய்ப்பு அமைத்துக் கொடுத்த நமது டாக்டர் ஜிக்லினிக் டைரக்டர் டாக்டர் விஸ்வநாதன் கைனகாலஜிஸ்ட் அவர்களுக்கு எனது நன்றிகளும், வாழ்த்துகளும், பாராட்டுகளும். மேலும் அனைத்து உறவுகளுக்கும் புனித ரமலான் நல்வாழ்த்துக்கள்.